இந்த சளி சம்பந்தமான ஐயம்னா கபம்னா சளின்னா இந்த சளி சம்பந்தமான நோய்களை எல்லாம் போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா ஆடாதோடாவுக்கு இருக்கிறது. அது ஆடாதோடா மனப்பாகுன்னு சொல்வார்கள். அப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அக்ரகாரம், ஆடாதோடா, சுக்கு திப்பிலி, லவங்கம் கோஷ்டம், வள்ளி முள்ளி, வட்டத்திருப்பி, கடுக்காய் காஞ்சுரி, நிலவேம்பு, சிறுதேக்கு, சீந்தில், இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து நான் உருவாக்கியதுதான் கோரோ என்கின்ற ஒரு சிறப்பு டானிக். கோரோ இன்றைக்கு என்னன்னா, அது எப்படி அந்த வீடுதோறும் அந்த உட்வர்ட்ஸ் கிரைஃபாட்டர் அந்த காலத்துல இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு அது இல்லாத வீடே இல்லை. எல்லாரும் வாங்கிட்டு போய் ஒரு கோரோ வீட்டுல வச்சுக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அது கொரோனா காலத்துல கொரோனாவை வெல்லுவதற்கு என்று உருவாக்கப்பட்டது. கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், வாதசுர குடிநீர், தாலிசாதி சூரணம், இவைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உருவாக்கியதுதான் அந்த கோரோ என்கின்ற ஒரு சிறப்பு மருந்து. இன்னைக்கு என்னன்னா, என்ன சளி இருந்தாலும் பல சொல்லுகிறார்கள், என் பையனுக்குங்க வார வாரம் தொண்டையில சளி கட்டியும் 10 நாளைக்கு 15 நாளைக்குள்ள ஒரு நாள் காய்ச்சல் வந்துடும். ஒரு மாசத்துல 2 தடவை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போவேன். இப்போ மருத்துவமனைக்கு 1 வருஷமா கூட்டு போற வேலையே கிடையாது. அவருக்கு சளியை பிடிக்கிறது கிடையாது. இந்த மூக்கொழுவது, தும்மல் வருவது, சளி பிடிப்பது, மூச்சு வாங்குவது, இது எதுவுமே கிடையாது. அன்றாடம் காலையில் ஒரு 10 to 15 மில்லி இந்த கபாவை கொடுத்துட்டு இருக்கையா. எவ்வளவு நாளா கொடுக்குறீங்க? 1 வருஷமா கொடுக்குறேன். ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. ஏன் சைடு எஃபெக்ட் இருக்காது? அது எல்லாம் மூலிகைகள். அதுல என்ன இருக்கிறது? தூதுவளை இருக்கிறது, அரிசி திப்பிலி இருக்கிறது, சுக்கு இருக்கிறது, மிளகு இருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் என்ன பண்ணும்? இவர்கள் போய் நெஞ்சிலே கட்டுகிற கபத்தை வெளியேற்றுகிற, நெஞ்சிலே சளி கட்டாமல், தொண்டையிலே சளி கட்டாமல் தடுக்கும்.